சேலத்தில் என்ன ஒரு ஆக்டிவிட்டின்னா என்ன, ஏற்காடு போகிறது தான். இன்னொரு ஆக்டிவிட்டி சினிமா பார்க்குறது. ரெண்டு தான், வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சே இல்லை. ஸோ யூ ஹாவ் டு கிரியேட் ஆல் திஸ். ஜாகிங் ட்ராக், சைக்கிளிங் ட்ராக். இப்போ எல்லாம் நிறைய இளைஞர் சைக்கிளிங் ஏதோ ஒரு தொடக்கப்போ அந்த கியர், ஹெட் கியர் இதெல்லாம் போட்டு பயங்கரமாக பார்க்குறது பந்தா இருக்குது, ஒரு மாதிரி கொண்டு போகிறாங்கலாம் இருக்குது. ஆனால் ஓட்டுறதுக்கு இடம் இல்லை. தே நீட் அபவுட் 50 kilometers ஆஃப் ட்ராக். இல்லை அட்லீஸ்ட் ஒரு 5 kilometers சுற்றி சுற்றி வரலாம், 10 kilometers வரலாம், கொண்டு வரலாம். அங்கே போய் செட்டி சாவடி நாங்கள் போய் பார்த்தா குப்பையை எரிச்சிட்ருக்கோம். அவ்வளோ பெரிய ஒரு குவாரிஸ் அங்கங்கே இருக்குது. டயாக்சின், நீங்கள் எவ்ரிடே யூஆர் இன்ஹேலிங் டயாக்சின். குப்பையை எரிச்சு நாசப்படுத்திட்டு இருக்கிறேன். ஸோ ஆல் தீஸ் ஷுட் பி ப்ரிவென்டட் அண்ட் வி நீட் லாட் ஆஃப் பிளேசஸ், கிரீன் பார்க்ஸ், வாக்கிங் ட்ராக்ஸ். இதெல்லாம் திஸ் இஸ் வேர் யூ வில் கிரியேட் அ ஹெல்தி சொசைட்டி, ஹெல்தி யங்ஸ்டர்ஸ். இதில் தான் கவனம் செலுத்தணும் அரசு. இது என்னன்னு தெரியல. ஆனால் இன்னொன்று, சேலத்தில் மக்கள் நீங்கள்லாம் ஆக்சுவலாக கொடுத்து வச்சிருக்கீங்க, ஆனால் கொடுத்து வைக்கல. எப்படி கொடுத்து வச்சிருக்கீங்கன்னா, யூ ஹவ் காட் தி பெஸ்ட் வாட்டர் சோர்ஸ் எனிவேர் இன் தமிழ்நாடு. ஏற்காடு மலையில் வர தண்ணி கிளியர், பிரிஸ்டீன், அவ்வளோ சுவையான தண்ணி உங்களுக்கு சுற்றியே இருக்கு. ஆனால் அது நீங்கள் அதை குடிக்கிறது நீங்கள் கொடுத்து வைக்கல. சரபங்கா நதி இருக்கு. சரபங்கா நதி பார்த்தா நாகலூரில் வர தண்ணி, அந்த பகுதியில் வர தண்ணி எல்லாமே சரபங்கா நதியில் வருது. அந்த அடிவாரத்துக்கு போய் நான் போன வருஷம் போய் பார்த்தா அவ்வளோ கிளியர், கிறிஸ்டல் கிளியர், பியோர் வாட்டர். அது எங்கே போகுது? கொஞ்சம் தூரம் ஓமலூர் போய் சாக்கடையாக மாறி அங்கே காவேரியில், புலாவரி பகுதியில் காவேரியில் போய் சேர்ந்து சாக்கடையாக அதை கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். இந்த பக்கம் போனீங்கன்னா கண்ணங்குறிச்சி ஏரியில் எங்கே வருது? கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வருது. அது என்ன ஆறாக வருது? திருமணி முத்தார். பேர் பாரு, எவ்வளோ அழகான பேர். ஆனால் நம்ம சேலம் டவுனில் போய் ஒரு சாக்கடை நடுவில் இருக்கல, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில், திருமணி முத்தார். அவ்வளோ நல்ல பேர், நல்ல தண்ணி உங்களுக்கு அந்த காலத்தில் கிடச்சி. அந்த காலம்னா நான் 100 வருஷம் சொல்லலை, 40 ஆண்டுகளுக்கு முன்பு கிடச்சிது. இன்றைக்கி அது சாக்கடையாக மாறிடுச்சு. இதெல்லாம் இந்த தண்ணி இங்கே இப்போ நம்ம பனமரத்துப்பட்டி ஏரி இருக்குது, அது 1 TMC தண்ணி கொள்ளளவு இருக்கும், பெரிய ஏரியா. அந்த பனமரத்துப்பட்டி ஏரியை தூர்வாரி இந்த சரபங்கா தண்ணியை எடுத்து அதில் ஸ்டோர் பண்ணி, சரபங்காவில் கிட்டத்தட்ட 3 TMC ஒரு வருஷமாக வருது. 3 TMC, சில நாள் 5 TMC வருது. இங்கே 2 TMC வருது இங்கே திருமணி முத்தாரில். சேலம் மாநகரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு தண்ணி தேவை 1 TMC. 1 TMC தான். அந்த 1 TMCயை நீங்கள் பனமரத்துப்பட்டி ஏரியில் ஸ்டோர் பண்ணால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் எந்த தண்ணி தெரியுமா குடிக்கிறீங்க? சாக்கடை தண்ணி தான் குடிக்கிறீங்க. மேட்டூர் தண்ணி. மேட்டூர் தண்ணி இருக்கிறதுலே சாக்கடைனா அது அல்ட்ரா சாக்கடை. நேரடியாக நான் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். நானும் அந்த தொகுதியில் 5 வருஷம் எம்பியாக இருந்தேன். அங்கே இருக்க மைசூரில் இருந்து வர அவ்வளோ கழிவு, அவ்வளோ எண்ணெய், அவ்வளோ கிரீஸ், கெமிக்கல். என்கிட்ட படம், வீடியோஸ் எல்லாம், ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. இப்போ போன வருஷம் போனேன் மேட்டூர் டேமில். லிட்டரலி ஒரு 5 square kilometers of the water was green for nearly 8 inches depth. And the green it is chemical, oily chemical, 8 inches depth. குச்சிலாம் விட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதைத்தான் நீங்கள் குடிக்கிறீங்க. ஆனால் வச்சிருக்குது, சோர்ஸ் பக்கத்தில் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இந்த தண்ணி தான் நாங்கள் குடிப்போம்னு நீங்கள் பிடிவாதமாக இருக்கிறீங்க. நான் மறுபடியும் உங்களை சொல்கிறேன், உங்களை தான் நான் சொல்கிறேன். ஆட்சியாளர்களை தப்பு தான். நீங்கள் கேட்கணும், நீங்கள் குரல் கொடுக்கணும், நீங்கள் சத்தம் போடணும். கேட்டால் தான் கிடைக்கும். எதுக்குப்பா நமக்கு என்னப்பா பிரச்சனை? நம்ம பிரச்சனையாக இது அரசியலாக வேண்டாம், அதெல்லாம் இல்லை. நீங்கள் கேட்கணும், நீங்கள் கேட்டு அழுத்தம் கொடுக்கணும். கொடுத்தாதான் இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற சோர்ஸஸ். யூ ஹேவ் பியூட்டிஃபுல் சோர்ஸஸ். இந்த குப்பையை, செட்டிச்சாவடி குப்பையை எரிக்கிறது முதல்ல நிறுத்தணும். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டெக்ஸ்டைல் பார்க் கொண்டு வர திட்டமிட்டாங்க. அதில் டையிங் யூனிட்டை சேர்த்து கொண்டு வரணும்னு சொன்னாங்க. டையிங் யூனிட்னா இட் வில் பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் பொல்யூட்டட் யூனிட். ஃபஸ்ட்டு நான் தான் ஸ்டேட்மெண்ட் விட்டேன், அறிக்கை விட்டேன், அழுத்தம் கொடுத்தேன்.
டையிங் யூனிட் வந்துச்சுன்னா நானே வந்து போராடுவேன்னு சொன்னேன். நீ டெக்ஸ்டைல் பார்க் கொண்டு வா, தொழில் வரும் எல்லாரும், பட் அதில் டையிங் இருக்கக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு அனுபவம் இருக்குது. பவானியில் டையிங், திருப்பூரில் டையிங், கோயம்புத்தூரில் டையிங், அந்த என்டையர் பவானி ஆறு போயிடுச்சு, கிரவுண்ட் வாட்டர் போயிடுச்சு. இங்கே சேலத்தில் ஆறு கூட கிடையாது, சாக்கடை தான் ஓடிட்டுருக்கு. சுற்றி உங்கள் வீட்டில் என்டையர் சேலம் வில் பி லாஸ்ட். ஸோ அதெல்லாம் அதுக்கு தடுத்து நீங்கள் வரல, தே ஸ்டாப் தட் ப்ராஜெக்ட். ஸோ நாட் எவ்ரி ப்ராஜெக்ட் இஸ் an opportunity. Lots of project will destroy you forever.